Hi students, இந்த வீடியோவில் பொருட்களை குறிக்கும் சொற்கள் கொஞ்சத்தையும் நம்ம அதை பொருளை காட்டுற குறிக்கள் சொற்கள் அது கொஞ்சமும் கற்றுக்கிட்டோம். இப்போ என்னெல்லாம் வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுன்னு பார்க்குறோம். திஸ், இந்த, தட், அந்த, தீஸ், இந்த, தோஸ், அந்த. இந்த அந்த இது ரெண்டுத்துக்கும் நமக்கு திஸ்ஸும் சொல்றோம், தீஸும் சொல்றோம், தட்டும் சொல்றோம், தோசும் சொல்றோம். என்ன வித்தியாசம் இதுக்கு? டிஃபரன்ஸ் என்னன்னு கொஞ்ச நேரத்தில் கற்றுக்கலாம். இப்போ பொருட்களை குறிக்கிற சில சொற்கள். பென்சில், நம்ம தமிழ்லையும் பென்சில் தான் சொல்றாங்க. பென் அப்படின்னா பேனா, டேபிள் மேஜை, சேர் நாற்காலி. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு கற்றுக்கணும். This pencil, that table, these chairs, those pens, that chair, this pen, those tables, these pencils. ஸோ இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்க. இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த அர்த்தம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இல்லையா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிடுங்க வீடியோவை. ஓகே, இப்போ நான் இது எல்லாத்துக்கும் தமிழ்ல இதோட அர்த்தத்தை சொல்ல போறேன். உங்களுக்கும் இதே அர்த்தம் புரிஞ்சுதா, இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பென்சில், அந்த மேஜை, இந்த நாற்காலிகள், அந்த பேனாக்கள், அந்த நாற்காலி, இந்த பேனா, அந்த மேஜைகள், இந்த பென்சில்கள். இதே அர்த்தம் தான் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு நல்லா நீங்க இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வெரி குட். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இது இது இல்லை, இந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு திஸ்ஸும் சொல்றோம், தீஸும் சொல்றோம். அதே போல அந்த அப்படின்ற வார்த்தைக்கு தட்டும் சொல்றோம், தோசும் சொல்றோம். இப்போ எப்போ தட்டு சொல்லணும், எப்போ தோஸ் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு இதுலன்னு புரிஞ்சுதா? இன்னும் ஒரு தரம் பாஸ் பண்ணிக்கோங்க, ஒரு தரம் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்ற பதிலும் இதுவும் மேட்ச் ஆகுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ திஸ், தட், திஸ், தீஸ் ரெண்டுத்துக்குமே இந்த அப்படின்ற அர்த்தம் தான் சொன்னேன். ஆனா பொருள் ஒன்னா இருந்ததுனாக்கா நம்ம திஸ்ன்னு சொல்லுவோம். பொருள் நிறையவா இருந்ததுனாக்கா, ஒரு எஸ் வருது பார்த்தீங்களாங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ளூரல் பன்மைன்னு சொல்லுவோம். அது வந்துச்சுனாக்கா தீஸ் சொல்லணும். ஸோ திஸ்னா ஒரு பொருள், தீஸ்னா மோர் தென் ஒரு பொருள், ஆர் பல பொருட்கள். அதே போல தட்டுன்னா ஒரு பொருள், தோஸ்னா பல பொருட்கள். ஸோ எத்தனை பொருள் இருக்கோ அதுக்கேற்ற போல ஒன்னே ஒன்றா இருந்தாக்கா திஸ்ஸோ தட்டோ சொல்லணும். மோர் தேன் ஒன்று அந்த மாதிரி இருந்தாக்கா, இது ப்ளூரல்ல இருந்ததுனாக்கா தீஸோ தோசோ சொல்லணும். ஓகேவா? இந்த இங்கிலீஷ்ல படிச்சதை திருப்பி திருப்பி கேளுங்க. கேட்க கேட்க தான் நல்லா மனசுல பதியும். இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா வரும் உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட்.